அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 26/3/2025. துவாதசி திதி பின்னிரவு 1:43 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு 2:27 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். மந்த யோகம் பின்னிரவு 2:27 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? கமிஷன், இரும்பு, உணவு வியாபாரம் தொடங்க, செல்ல பிராணிகள் வாங்க, விருந்துண்ண, உழவார பணி செய்ய, அதிகாரிகளை சந்திக்க, வங்கிக் கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிந்தித்து செய்தால் கிடைப்பது வெற்றி, செய்துவிட்டு சிந்தித்தால் கிடைப்பது அனுபவம். நீங்கள் எப்படி சில நேரங்களில் சிந்தித்து செய்வீங்க, சில நேரங்களில் அவசரத்தில் சிந்திக்காமலே செய்துட்டு அடிபட்டு கொஞ்சம் அனுபவப்படுவீங்க. அதனால தாங்க உங்களுக்கு படிப்பறிவும் இருக்குது, பட்டறிவும் இருக்குது, எழுத்தறிவும் இருக்குது, ஏட்டறிவும் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அடிபட்டு கற்றுக்கிட்ட அனுபவ அறிவும் இருக்குங்க. அத்தனை அறிவுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே ஒரு பக்கம் உயருங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அது காரணம் என்ன? எல்லா வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்க்குறீங்க, எடுத்து கட்டி செய்கிறீங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வீடு தேடி வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு நினச்சி எல்லாரையும் உபசரிக்கிறீங்க. அதனால தாங்க நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க. இன்றைக்கு கூட சந்திரன் பலமாக இருக்கிறதுனால பணவரவு உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். வீடு மனை வாங்கிறது, விற்கிறது லாபகரமாக இருக்கும். சகோதர வகையிலையும் சிலதெல்லாம் நல்லது நடக்கும். சகோதரிக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீடு கட்ட தொடங்கிட்டீங்க. விதவிதமாக ரசித்து கட்டின்னு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ரசனை அதிகம். அதுவும் எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கும் நீங்கள் சிலதெல்லாம் தேர்ந்தெடுத்து செய்துட்டுருக்கீங்க. வியாபாரம் கூட உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஜெயிப்பீங்க, எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, சுப செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எதையும் மறக்க வேண்டும், மறக்கடிக்க வேண்டும் என்று ரொம்ப முயற்சி செய்யாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள்.
அது தானாகவே காலம் அதை மறக்கச் செய்யும், மறையச் செய்யும். ஆமாங்க. அதனால தாங்க உள் மனசில் நீங்கள் சொல்லி வைப்பீங்க, அடி மனசில் நீங்கள் சொல்லி வைப்பீங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதை பற்றிலாம் நாம் இனிமேல் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை உடனே உங்கள் மனசு தூர தூக்கி போட்டுட்டு மறந்துட்டு மற்ற விஷயங்களை கவனிக்க தொடங்குங்க. இப்படி மனசுக்கே ஆணை பிறப்பிக்கும் அளவிற்கு பெரிய சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும், எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க, செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாகுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால உடம்பு எடை அதிகம் கூடிக்கிட்டே போகும். என்ன சாப்பிட்றீங்க, பருமனாகிட்டே போகிறீங்க அப்படின்னு இருக்கிறவங்க கேட்பாங்க. 2 இட்லிக்கு மேலே அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்கன்னு சொன்னாலும் கூட நம்ப மாட்டாங்க. காரணம், ஜென்மகுரு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதனால் சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. வெளிக்காத்தும் இப்போ நீங்கள் வாங்கணும், அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால ஊர்காரியங்கள், பொது காரியங்கள் அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. நியாயத்தை நீங்கள் எடுத்துக்கட்டி பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு பேரு கௌரவம் எல்லாம் இன்றைக்கி ஒருபடி உயருங்க. சகோதர வகையில் அப்பப்போ கொஞ்சம் சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன இருந்தாலும் தானாடா விட்டாலும் தசையாடும் இல்லைங்களா, கூட பிறந்தவங்க அப்படின்னு சிலதெல்லாம் அனுசரித்து போயின்னு இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் இருக்குது. கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் திறமை வெளிப்படும். அது அதிகாரிகள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கி உங்கள் திறமை வெளிப்படும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது, ஜெயிப்பீங்க, பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு தானாக வழிபிறக்கும். ஆமாங்க, எதையுமே துணிச்சலாக செய்ய கற்றுக்கணுங்க. துணிச்சல் இருந்தால் தான் நம்ம ஏதாவது சாதித்து காட்ட முடியும். இதை தொடங்கினா அந்த பிரச்சனை வருமோ, அதை தொட்டால் அந்த சிக்கல் வருமோ, அப்படியெல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி சிலர்லாம் தொடங்கின பிறகு நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சிலர் யோசிப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் கூப்பிட்டு உனக்கே அந்த வம்பெல்லாம், நீ வேறு வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம எதை தொடங்கணுமோ அதை தொடங்கியபடி தொடர்ந்து நடத்தி தன்னம்பிக்கையோடு அதில் போராடி ஜெயிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. முடியவே முடியாதுன்னு நினச்ச சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாமே இன்றைக்கி விலகுங்க. வீடு பார்த்துட்டுருக்கீங்க, இடம் பார்த்துட்டுருக்கீங்க. இடமா பார்க்குறத விட கட்டின வீடாக பார்த்துருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் கொஞ்சம் கெடுதல் பண்ணக்கூடியவர், பூமிக்காரகன் அவர் தான். ஆனால் கட்டிடக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, அதை இப்போ உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். மே மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் கட்டின வீடு புழக்கப்பட்ட இடத்துலையே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் தரைத்தளத்தை தவிர்த்து விட்டு மற்ற தளங்கள், அதாவது மீதி ஃப்ளோர்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். காரணம், புதுசாக ஏதாவது யோசித்து செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு தோணாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும். அதனால தான் உங்களை சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் போட்டி பொறாமையாக பார்ப்பாங்க. இவருக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரிய வருது, இவரால் மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு வித்தியாசமாக இன்றைக்கி உங்களை எல்லோரும் பார்ப்பாங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். ஆமாங்க, சைக்கிள் கற்றுக்கணும்னா முட்டியில் அடிபடாமல் சைக்கிள் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் கற்றுக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு தழும்பு, அதுக்கு ஒரு அடையாளம் நமக்கு அது தந்துட்டு தான் போகுது. அப்போ தான் நாம் கற்றுக்கிட்டதும் மறக்காமல் இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்ட நஷ்டங்களுக்காகவோ மற்றதுக்காகவோ வருந்தாமல் வாழ்க்கையே ஒரு படிப்பினை தான், வாழ்க்கையே ஒரு பாடம்தான், வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம் தான் சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மாணவனாக இருந்து கற்றுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், யாரும் சரியாக புரிஞ்சிக்கலைங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அதே மாதிரி எதை எடுத்தாலும் ஏன் தள்ளி போகுது, நமக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியா, நாம் தான் இப்படியெல்லாம் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறோமா, ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி தானே தெரியுதுன்னு பல விதங்களில் இன்றைக்கி யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சகோதர வகையில் போதா குறைக்கு ஏதாவது ஒன்று கேட்டு தொந்தரவு பண்ணின்னு இருக்காங்களே அப்படிங்கிற சின்ன சின்ன வருத்தங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, இருந்தாலும் போட்டிகள் கொஞ்சம் இருக்கும். வியாபார ரகசியங்களை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. இங்கே தான் நான் அந்த மெட்டீரியலை எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர்லாம் உங்களுக்கு இருக்குது, நல்ல வேலை பார்க்குறீங்க, அதனால் எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டிட்டு போகிறாங்களேங்கிற சின்ன சின்ன முன்கோபமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று தான் நீங்கள் சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தோல்வியடையக்கூடாது என்ற பயத்துடன் உழைக்காதீர்கள். வெற்றியடைய வேண்டும் என்ற துணிச்சலுடன் நம்பிக்கையுடன் உழையுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஒரு வேலையை தொடங்குனீங்கன்னா இதில் நாம் ஜெயிப்போம், நம்மால் தான் இதில் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் தொடங்கும் போதே தொட்ட உடனேயே சாதித்து விடுவோம், சாதித்து விட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாகிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சனி பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால கை கால் மரத்து போகிறது, சில நேரங்களில் சின்ன சின்ன வேனல் கட்டி முகத்தில் வர்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. காரசாரமான உணவுகள் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. சின்ன சின்னதாக நம்ம நாட்டு காய்கறிகள், வெண்டைக்காய், புடலங்காய், அதெல்லாம் கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கண்டகச்சனியோட தாக்கத்தையும் நீங்கள் தடுத்து நிறுத்திடலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அரசல் புரசலாக உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். அது என்ன அரசல் புரசலாக, நேரடியாக உங்களை யார் பாராட்டுறாங்க, யாருமே பண்ணுறது இல்லையே. அதனால் மறைமுக பாராட்டுகள் மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துன்னு இருக்கீங்க.
பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, குடும்ப பாரத்தை சுமப்பவர்களுக்குத்தான் தெரியும் தான் தடம் மாறினால் குடும்பம் தடுமாறிவிடும் என்று. ஆமாங்க, அதனால தாங்க தடம் மாறுறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்த பிறகும் அது தடத்துக்கு போகாமல் நேர்வழியில் சென்று குடும்பத்தையும் காக்க வேண்டும், எல்லோரையும் காக்க வேண்டும் என்று நேர்மறையாக யோசித்து நல்ல பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறார், அதனால் ஜெயிச்சு காட்டுவீங்க. தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். பணவரவும் பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கேட்குற இடத்துல கிடைக்கிது அப்படிங்கிற நிம்மதியும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாம், முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புது டெக்னிக் ஏதாவது யோசிப்பீங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, இன்றைக்கி ட்ரெண்டு என்ன, எது போயின்னு இருக்குது அப்படின்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளையும் மாற்றி இன்றைக்கி நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. போதும், இங்கே இருந்ததெல்லாம் போதும், அடுத்தது புது வேலை தேடுவோம். நல்லவங்களாக இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நாம் குறைவான சம்பளத்துக்கே உட்கார்ந்துருந்தால் அப்புறம் நாம் குடும்பத்துக்கு நல்லவங்களாக இருந்துட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு புது வேலைக்கும் இன்றைக்கி நீங்கள் தேடுவீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கடந்து போன நிமிடம், விட்டு சென்ற நினைவு, உடைந்து போன நம்பிக்கை, இதை யாராலும் திரும்ப பெற முடியாது. ஆமாங்க, போன வருஷத்தை மறுபடியும் நம்மளால் கொண்டு வர முடியுமா? அது போனது தான். அதனால தாங்க கடந்து போன காலத்தை நினைத்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நிகழ்காலத்திலே நன்றாக செயல்பட்டு எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்வோங்கிற சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. வரும்னு நினச்சின்னு இருக்கேன், வரமாட்டேங்குது. தர வேண்டிய இடத்துலேருந்து போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து வரமாட்டேங்குது. எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து வந்துட்டால் உங்களுக்கு தந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனாலே டென்ஷன் அதிகமாகுது. எப்போ தான் இந்த பிரச்சனை தீரும்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் இப்போதைக்கு மாற போகிறதில்ல. ஆனால் 29ஆம் தேதி சனி பகவான் மாறுறாரு. அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்தவுடனே இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார். வர வேண்டிய இடத்துலேருந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து தர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. நிம்மதியும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வீடு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துடலாமா, இங்கே இருக்கிறத கொடுக்கலாமா, இல்லை ஊரில் இருக்கிறத கொடுக்கலாமா, வந்த ஊரில் வாங்கினதை வச்சுக்கிட்டு சொந்த ஊரில் இருக்கிறத கொடுத்துடலாமா, இப்படி ஒரு சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. கொடுக்காமலேயே தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, புதன் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி நான் எப்பயுமே சிரமப்பட்டதில்லை அப்படிங்கிற அளவுக்கு சேமிப்புகள் ஒரு பக்கம் கரைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பணவரவும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கலாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, திடீர் லாபமும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள்
அதெல்லாம் கூட சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அமைதியாக இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் நாம் பெறவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்க்கையை நாம் அறியவும் முடியாது. அதனால் இதுவரைக்கும் கிடைத்த அனுபவம்தான் நம் எதிர்காலத்திற்கு வழித்துணையாக அமையும். ஆமாங்க, யாருங்க நமக்கு வழிகாட்ட முடியும்? எல்லாரும் எதுவாக சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் நாம் அடிபட்டு கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், வித்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால தாங்க அனுபவ அறிவு அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. அந்த அனுபவ அறிவால் சாதிச்சுக்கிட்டே போகிறவங்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு புது அனுபவங்களை தரக்கூடியதாக தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. 4ஆம் இடத்தை விட்டு சனி பகவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது 5ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. அதனால் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வருங்க. சாப்பாடை ஒழுங்காக நிம்மதியாக சாப்பிட முடியுதா? நிம்மதியாக தூங்க முடியுதா? ஏதோ அடுத்தவங்க பார்வைக்கு, வெளி பார்வைக்கு ஓஹோன்னு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளார நுழைஞ்சி பார்த்தா எல்லாம் ஓட்டையாக தான் இருக்குன்னு சில நேரங்கள் நீங்கள் அழுத்து கொள்வதெல்லாமே உண்டுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. அவங்களோட உட்கார்ந்து கொஞ்சம் பேசுங்க. அவங்க உணர்வுகளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால வீட்டிலேயே மாடியில் தோட்டம் அமைக்கிறது, அந்த மாதிரி சில முக்கியமான வேலைகள், விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. பழுதான மரச்சாமான்கள், டைனிங் டேபிள் இதெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அதை ஈஸியாக சாமர்த்தியமாக சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க. அதனால் மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேரும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உண்மையை எதிர்கொள்ள துணிச்சல், மறுப்பு தெரிவிக்க தைரியம், நல்ல செயல்களை உடனே செய்தல், இதுதாங்க வாழ்க்கையின் வெற்றிக்கான அடையாளங்கள். இந்த 3 குணங்களுமே முத்தாக உடையவர்கள் நீங்கள் தாங்க. ஏதாவது சரியில்லைன்னா உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறது, மறுப்பு தெரிவிக்கிறதெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சூழலும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறதுலேருந்து, பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறதுலேருந்து, அல்லது இடத்துக்கு பட்டா சிட்டா அடங்கல் வாங்கிறதுலேருந்து அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க, கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறி இன்றைய தினத்தில் ஒரு சுறுசுறுப்பாக இன்றைக்கி வியாபாரம் ஆகும். கல்லாவில் காசு விழும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு நல்ல பேர் தான். இன்றைக்கி அதிகாரிகள் உங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி கட்டலாமா, அல்லது இதை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு வாங்கலாமா, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தளம் கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒரு ஃப்ளோர் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இங்கேயே வேலை தேடின்னு இருக்காமல் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைச்சாலும் கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, எதையும் சாதிக்க துடிக்கும் மனிதனுக்கு பொறுமைதான் ஒரு பெரு அருமருந்தாகுமே தவிர கோபம் ஒருபோதும் உதவாது. ஆமாங்க, அதனால தாங்க ஆரம்ப காலத்தில் நீங்கள் அனைத்துக்கும் கோவப்பட்டீங்க, எல்லாரையும் நினச்சி கோவப்பட்டீங்க, யாருமே சரியில்லைன்னு நீங்கள் கோவப்பட்டீங்க. இப்போ அந்த கோபத்தெல்லாம் நீங்கள் குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நாம ஏன் அடுத்தவங்கள நினச்சி கோவப்படுவான்னு நாம் நம்ம வழியை பார்ப்போம், நாம் முதல்ல சரியாக இருந்துப்போம், அப்புறம் மற்றவங்க சரியாக இருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிற்பிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இன்றைய தினம் கூட மதியம் 3:15 வரைக்கும் சுமாராக இருக்குது. ஏன்னா மதியம் 3:15 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது வரைக்குமே கொஞ்சம் செலவு இருக்கும், அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பெல்லாமே இருக்கும். சின்ன சின்னதாக முன்கோபமும் மூக்கு நுனியில் எட்டி பார்க்கும். இருந்தாலும் இன்றைய தினம் மதியம் 3:15 மணிக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு மதியத்துக்கு பிறகு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. தள்ளிப்போன வேலைகளெல்லாம் மதியத்துக்கு பிறகு நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உடம்பு தான் போட்டு பாடாப்படுத்துது, மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டு உடம்பே மெடிக்கல் ஷாப்பாக மாறிடுச்சுன்னு சில நேரங்களில் நீங்கள் நினச்சி வருந்துவதெல்லாமே உண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆர்கானிக் உணவுகள், நம்முடைய நாட்டு காய்கறிகள் அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, காலையில் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் மதியத்துக்கு பிறகு. அதனால் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் காலையில் கடுகடுன்னு பேசுகிற அதிகாரி மதியத்துக்கு பிறகு சிரித்து பேசுவாருங்க. குடும்பத்திலேயும் மதியத்துக்கு பிறகு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் மதியம் 3:15 மணி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, துன்பம் பல கொடுத்து அதை மறக்க இன்பம் சில கொடுத்து எதுவுமே வாழ்க்கையில் எளிதானது இல்லை என்பதனை அடிக்கடி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை. ஆமாங்க, வாழ்க்கைன்னா என்ன சாதாரண விஷயமா? ஒரு நாள் போட்டு புரட்டி எடுக்குது, மறுநாள் அப்படியே போற்றி புகழுது. இதை கண்டு பயப்படுறதா, அதை கண்டு சந்தோஷப்படுறதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு கண்ணால் சிரித்து மறு கண்ணால் அழுது இப்படி தான் வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. சரி, இதுதான் வாழ்க்கை, எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கணும், எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கணுங்கிற சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வராரு. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்களும் இருக்கும்.
இருக்கும். பார்த்தும் பார்க்காம போனவங்க வழியை வந்து பேசுவாங்க. இருந்தாலும் பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இருந்தாலும் பட்ட கஷ்டங்கள், அந்த காயங்கள், அது தந்த வடுக்கள், அது தந்த அனுபவங்கள், அது ஒன்றைக்குமே மறக்காது அப்படிங்கிற மாதிரி அடிமனசுக்குள்ளார சின்னதாக வந்து பழைய ஞாபகங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சின்ன சின்னதாக செரிமான கோளாறு, அசிடிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். சிட்ரிக் உணவுகளையும் இன்றைக்கி தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார மதியம் 3:15 மணியிலிருந்து சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால மதியம் 3:15 மணியிலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. வேலை சுமை இருக்கும், இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. இன்றைய தினம் சின்ன சின்னதாக வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் போராடி தான் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முன்கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மதியம் 3:15 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் துன்பங்கள் கற்றுக் கொடுத்தவை தான் வழிகாட்டிகளாக நமக்கு இருக்கிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அனுபவ பாடத்தால் அனைவரையும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதியாகிய சந்திரன் பாக்யாதிபதியாகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. சிலருக்கு புது பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றி எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உடல் உஷ்ணம் அதிகமாகும். சில நேரங்களில் கண்ணெரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வந்து போகும். அதனால் பழங்கள் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7 சனி இருக்கிறதுனால பாதத்தில் கொஞ்சம் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புல் தரையில் வெறுங்காலோடு நடந்தீங்கன்னா, காலை நேரத்தில் நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு செலவுகளை நினச்சி நீங்கள் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. விதவிதமாக வருதுப்பா செலவு அப்படின்னு சில நேரங்களில் அழுத்து கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. பழைய செல்ஃபோன் ரொம்ப பழசாயிடுச்சு, தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் போட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. ஏதாவது புதுசாக பண்ணணும், அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்க முடியுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. இருந்தாலும் புது விஷயங்கள் நாம் கற்றுக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க, பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்கிறாரா? நீர்நிலைகளில் அப்போ போய் குளிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க.
பொதுவாக கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை, ஓடை, அருவி, அணைக்கட்டில் இருக்கிற தண்ணி எதுவாக இருந்தாலும் தண்ணீரில் குளிக்கிறது, திறந்தவெளி நீர், இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணீர், அதில் நாம் குளித்தோம்னா நிச்சயமாக நமக்கு சந்திரபலம் அதிகரிக்குங்க. அந்த ஜினேந்திர மாலை அந்த நூலில் சில விஷயங்கள்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. சந்திரபலத்துக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். சிலருக்கெல்லாம் சந்திரன் ராகுட இருக்கும், கேதோட இருக்கும். சந்திரன் சனியோட இருந்தால் புணர்வு தோஷம், அது ரொம்ப கடுமையான தோஷம். அந்த மாதிரி இருக்கிறவங்க, இப்போ சந்திரன் நீசகதியில் இருக்கிறவங்க, மறைஞ்சி இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அடிக்கடி நீர்நிலைகளில் குளிக்கும் பொழுது நிறைய அவங்களுக்கு சக்தி கிடைக்கும், அந்த மனக்குழப்பங்கள் விலகும், தைரியம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் சந்திரன் தான் சர்வவிதமான நீர்நிலைகளுக்கும் உரிய கிரகமாக இருக்கிறாரு. திறந்தவெளி கிணறு இருக்கும் இல்லைங்களா, ஓப்பனாகவே கிணறு இருக்கும், மூடி போடாமல் மூடாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் சந்திரனும் செவ்வாயும் காரகனாக வராங்க. அதே மாதிரி ஆழ்குழாய் கிணறுகள், அதுக்கு சந்திரன் கேதோட வராங்க. ஏன்னா துளை அப்படின்னாலே அந்த இடத்துல கேது வந்துடுறாரு. சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நீர்நிலை அப்படின்னு சொல்லி பார்ப்போங்களா? இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான், ஆராய்ச்சி மனப்பான்மையோட. ஏன்னா அந்த பழைய நூல்களில் சொல்லப்பட்டுள்ள சில மூல கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிலதெல்லாம் நமக்கு தட்டுப்படுதுங்க. இப்போ மேஷம் அப்படின்னா அது சுனை நீருக்குரிய ஒரு ராசி, அது லக்னம். அதாவது அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சுனை நீர் ரொம்ப பிடிக்கும், அல்லது சுனை நீருக்கு அருகில் வீடு ஏதாவது அமையிறது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபம் அப்படின்னா ஓடை. நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓடையை ஒட்டி இடம் அமையும், ஓடையை ஒட்டி நிலம் வாங்குவாங்க, விளைநிலங்கள் வாங்குவாங்க, அல்லது அவங்க வாங்குகிற விளைநிலத்துக்கு பக்கத்தில் ஓடை, ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஓடின்னு இருக்கும். அது ரிஷபம். அதுக்கடுத்து மிதுனம் பார்த்திங்கன்னா குட்டை. எதிர்த்தாப்புல ஒரு குட்டை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம வீடு அப்படின்னு அட்ரஸ் கேட்டோம்னா சிலர்லாம் சொல்லுவாங்க. அப்போ மிதுன ராசி, மிதுன லக்னம் இவங்கெல்லாம் குட்டை நீர்நிலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஏதாவது இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடகம் அப்படின்னாலே நதி. ஏன்னா ஆத்தங்கர ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்களில் நிறைய கடகராசிக்காரங்க செட்டில் ஆகிருப்பாங்க. புனித நதி, புண்ணிய நதி, வற்றாத நதி, ஜீவ நதி, இதெல்லாம் நிறைய நம்ம ஊரில் ஓடின்னு இருக்கு இல்லைங்களா. அந்த நதிக்கரை நகரங்களில் கடகராசிக்காரங்கள்லாம் போய் செட்டில் ஆனாங்கன்னா ரொம்ப பெருசாக ஜெயிக்க முடியும். காவேரிக்கரை பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களாகவே இருப்பாங்க, அல்லது கடக லகுனக்காரங்களாக இருப்பாங்க. இது மாதிரி தான் நாம் ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி சில இடங்களை நாம் கண்டுபிடிக்க முடியுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மராசி, இவங்களுக்கெல்லாம் இந்த அருவியில் தண்ணி கொட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அருவியில் தண்ணி கொட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி இல்லைங்க, சிம்மராசிக்காரங்க சில நேரங்களில் அருவிகளில் குளிக்கிறது ரொம்ப விரும்புகிறதோட மட்டும் இல்லாமல் சிலருக்கு அருவியோட இடம் கூட அமையும், சொந்த இடம் கூட அமையும். சிலருக்கு பக்கத்தில் அருவி ஓடின்னு இருக்கு இல்லைங்க, அந்த ஊரில் தான் இருப்பாங்க, அல்லது அதுக்கு பக்கத்தில் வீடு அமையும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி அப்படின்னா சகதியும் நீருமாக இருக்கிறது. அதாவது வயல்வெளி பக்கத்தில் சகதி நீர், இல்லை சில தண்ணி நீர்நிலையில் குறைஞ்சிருக்கும், அந்த சகதியுடன் சேர்ந்த நீர்நிலைக்கு உரிய ராசி கன்னிராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு குளத்துக்கு பக்கத்தில் வீடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏரிகளுக்கு அதிபதியாக விருச்சிக ராசி வருது. அப்போ விருச்சிகம் ஏரியை குறிக்கக்கூடியது. தனுசு ராசிங்கிறது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், கடல் நீரை குடிநீராக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தனுசு ராசிக்கு உரிய அமைப்பாகும். மகரம் கடல் நீருக்குரிய ஒரு ராசி. கடற்கரை நகரங்களை ஒட்டி நிறைய மகர ராசிக்காரங்கள்லாம் செட்டில் ஆகிருப்பாங்க. கும்பம் அப்படிங்கிறது தேங்கியுள்ள பெரிய நீர். அப்படின்னா என்ன, அணைக்கட்டு, டேம் பக்கத்தில், மேட்டூர் டேம், அது மாதிரிலாம் டேம் பக்கத்தில் எங்களுக்கு வீடு இருக்குது, இல்லைன்னா அங்கே வயல் இருக்குது, 4 ஏக்கர் இருக்குது, 4 காணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி தேங்கியுள்ள பெரிய நீர்நிலை, டேம், அணைக்கட்டுக்குரிய கிரகம் ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பம் வருதுங்க. மீனம் கடல். நிறைய மீனராசிக்காரங்க கடற்கரையோரமாக இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு இடம் வாங்கும்போது இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே அமையும். இந்த மாதிரி இடங்களில் நாம் போய் உட்காரும் பொழுது நம்ம மனம் அமைதி அடையும். இப்போ சிம்மராசிக்காரங்க எங்கே போய் உட்காந்தா அமைதி அடைவாங்க, அருவிக்கு பக்கத்தில் போய் உட்காந்தா கொஞ்சம் மனசு சாந்தமாகும். மீனராசிக்காரங்க எங்கே போய் உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க,
கடற்கரையில் பீச்சில் போய் உட்காந்தா அவங்களுக்கு மனசு சாந்தமாகும். இந்த மாதிரி நம்ம ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது நீர்நிலைகள் இதெல்லாம் அந்த நில அமைப்புகள்லாம் அமையுதுங்க. அதனால் இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது அல்லது ஒரு விளைநிலம் வாங்கிறதா இருந்தால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா அந்த சொத்து நமக்கும் தங்கும், நம்ம சந்ததிக்கும் தங்குங்க. அதனால் ஜோதிடத்தை அறிவோம், வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.